கேட்க வந்திருக்கீங்க என்கிட்ட, சரிங்களா? ஆமாம்மா. சரி, உங்க குலதெய்வம் தெரியாது, அதனால முனீஸ்வரை கும்பிடுறீங்க, சரியா? ஆமாம்மா. உங்க அப்பா பெத்த பாட்டி அப்பாயி ஒருத்தவங்க வெங்கட்டம்மாள் இருக்காங்களா? இருக்காங்கம்மா. உங்க அம்மாச்சி ஒருத்தவங்க தெய்வமா இருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுமா? கூப்பிடுங்கம்மா. துளசி அம்மாள் இருக்காங்க, கரெக்டா? கரெக்ட்டுமா. நீங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தீங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆமாம்மா. அவர் பேரு நாகராஜன். ஆமாம்மா. 4 பேர்த்துல 2 பேர் வந்துட்டீங்க, மிச்சம் 2 பேர் தான் இருக்கீங்க. அது ஒரு இட பிரச்சனை வந்து சரி, பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்கன்னு சரி பெருந்தன்மையா நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. சண்டை அதெல்லாம் உங்களெல்லாம் போடல, இட பிரச்சனை இருந்ததுதானா? ஆமாம்மா. சரி, உங்க அப்பா பேர் நான் சொல்றேன், தெய்வமா வந்திருக்காரு, கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? திருவேங்கடன் அப்படின்னு சொல்றாரு, பெருமாள் பேர். அதுக்கு இந்த பேர் இருக்கா? ஆமாம்மா, இருக்குமா. உங்க அம்மாவோட பேரு, உங்க அம்மாவோட அது மாதிரி பெருமாளோட பேரு ரெங்கநாயகி, இது கரெக்டா? ஆமாம்மா. கரெக்ட்டுமா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு நீங்க இப்போ என்ன இங்க மலேசியால லாட்டரி சீட் வாங்குறீங்களா? ஆமாம்மா, வாங்கிட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ நீங்க வெளிநாட்டுல வேலையில இருந்தாலுமே கடன் பிரச்சனை இருக்கு, வேலை இப்போ சம்டைம்ல வேலையே இல்லாம இருக்கீங்க. இப்போ வேலை இல்லாம இருக்கீங்களா? வேலை இல்லை, சம்பள பற்றாக்குறை, 2 மாசம் வேலை இல்லாம இருக்கீங்களா? அந்த மாதிரி காட்டுது. ஆமாம்மா, 2 மாசமா இருக்கேம்மா. வருமானம் இல்லாம இருக்கா? வருமானமும் இல்லம்மா, சுத்தமா. சரி, சரி, ரைட்டு. இப்போ புதுசா ஒரு வீடு கட்டுறீங்களா? தெற்கு பார்த்து வாசல் இருக்கா? ஆமாம்மா, தெற்கு பார்த்து இருக்குமா. சரி சரி, உங்க பொண்ணு பேர் ஒன்று சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்கம்மா. கிருத்திகான்னு இருக்காங்களா? இருக்காங்கம்மா. சரி, உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும், அதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கீங்க. வேலையும் சரியா அங்க இல்ல மலேசியால, இதுக்காக தான் அருள் வாக்கு கேட்க வந்தீங்க. ஆமாம்மா. சரி, இந்த லோகேஷ் அப்படிங்கிறது யாருங்க? பையம்மா. சரி, ரைட்டு. உங்க பையனா இது? பையன். சரி, இப்போ இந்த கடன் பிரச்சனை தீரணும். இப்போ இந்த 2026ல ஊருக்கு வர்ற மாதிரி காமிக்குது, வர்றீங்களா? கண்டிப்பா வரணும்மா. சரி, ரைட்டு. வந்தானமா ஆகணும். சரிங்க ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த வீட்டு கடன் தீர்றதுக்காகவும் பொண்ணுக்கு கொஞ்சம் ஏதோ தோஷம் இருந்து உங்க உள்ளூர்லயே ஒரு கோயில் பக்கத்துல கிழக்க கழிச்ச மாதிரி இருக்கு, உங்க மனைவி கூட்டி போய் கழிச்சாங்களா? கழிச்சாங்கம்மா. சரி, ரைட்டு. நீங்க சரி, ரைட்டு, கழிச்சது நல்லதுதான். சரி, நீங்க ஊருக்கு வரும்போது என்னை வந்து பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்து சில விஷயங்கள் பண்ணுங்க சார், உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு கடன் கொஞ்சம் அடையிற மாதிரி செஞ்சு தருவேன், நீங்க வச்சுக்கோங்க, சரியா? சரிங்கம்மா. இப்போ நான் சொன்ன அருள்வாக்கு கரெக்டா இருந்தா இப்போ நான் இறங்கிட்டுமா? அம்மா, ஒரே ஒரு விஷயம்மா. சொல்லுங்க ஐயா. அம்மா, அந்த வீட்டுல குலதெய்வம் நம்ம அப்பாவோட தங்கச்சி இருக்குமா? இருக்கா? கும்பிட்டு இருக்கீங்களா? அது இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இப்போ? ஐயா, அவங்க பேரு ஜெயம்னு காட்டுறாங்க. அவங்களுக்கு நீங்க கூழ் வச்சு காதோல கருகம் வச்சு கும்பிடுறீங்களா? வருஷம் வருஷம் செய்யறீங்க, கூழ் ஊத்துறீங்கிறாங்க. இந்த பேரு கரெக்டா ஐயா? கரெக்டுமா. வராதவங்க பேரை வர வச்சுட்டேன். கடைசியா கன்னி தெய்வத்தோட முடிச்சுக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க, நீங்க இதை கரெக்டா பண்றீங்கன்னு சொல்றாங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்க உங்களுடைய அந்த விருத ஒரு காணிக்கையா என்னமோ சொல்லுவீங்க இல்லையா? அது நல்ல மனசார ஏத்துட்டு இருக்காங்க. இதை கரெக்டா நீங்க பண்றீங்க அந்த உங்க அத்தைக்கு. ஏத்துக்கிட்டாங்களா? ஜெயம் அம்மா ஏத்துக்கிட்டாங்களாமா? சரிம்மா. நன்றிங்க ஐயா.